நடக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம உமாசேகர் மேடம் இந்த நிகழ்ச்சியில போன வாரத்தோட அந்த கண்டினியூஷன் பண்ண போறாங்க. ஓவர் டு யூ உமா மேடம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் ஆகல. எஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ உங்க குரூப்பா ஷியாம் அவங்க? ஷியாம் யார் சொல்லி ஜாயின் பண்ணீங்க? மேம் ஆக்சுவலி நான் ப்ரீவியஸ்லேயே நான் இங்கே இருந்திருக்கேன். லைக் எப்படின்னா வந்து 2021 அந்த டைம்ல இந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணது தான். பட் ஆஃப்டர் லாங் டைம் வந்து கேப் விட்டு போயிடுச்சு இந்த ஸ்டடீஸ் ஸ்கெட்யூல்னால. ஸோ அதனால அகைன். ஓகே. ஹவு டு யூ கெட் திஸ் லிங்க்? இது ப்ரீவியஸாக வந்து என்னோட மதர் அனுப்பி விட்டாங்க இந்த குரூப் பற்றி. யாரு? லைக் அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு பர்சன் அனுப்பி விட்டு அது மூலமா வந்து எனக்கு நார்மலா 2021 அந்த டைம்ல. உங்க அம்மா பேரு? பாரதி நாராயண். ஓகே, தெரியல. ஓகே. இன்னைக்கு இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ் குரூப்ல இருக்கீங்களா? ஆமா மேம். ஓகே. 41 டேஸ் மெடிடேஷன்ல இருக்கீங்க. யா. ஓகே. ஃபர்ஸ்ட் டைமா இது? ஆல்ரெடி இருந்திருக்கேன் 2021ல. அப்புறம் கேப் ஆயிடுச்சு அதான். சோ இப்போ அகைன் யூ ஆர் டூயிங். யா. ஓகே. மீன்ஸ் அகைன் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன இந்த சும்மா யூடியூப் இது மூலமா பண்ணதுதான். சரி. ஓகே. அண்ட் ஃப்ரைடே கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். சாட்டர்டே வந்து நமக்கு ஸ்வாத்தியாயா, ஃப்ரைடே வந்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. எவ்ரி ஃப்ரைடே குரு சாங்கத்தியம் 8 PM அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ. சாரி உமா மேடம். யூ கேன் கண்டினியூ. மியூட்ல போயிடுங்க ஷியாம். நமஸ்தே எவ்ரிஒன். ஆஸ் யூஷுவல் இப்போ பார்க்குறவங்களும் யூடியூப்ல ஃபியூச்சர்ல பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய நமஸ்தே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நமஸ்தே வேர்டு என்ன அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினேன். ஆடிபிளா இருக்கா நல்லா? நமஸ்தே இஸ் அ வேர்ட் டேக்கன் ஃப்ரம் ரிக்வேதால இருந்து, ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் ரிக்வேதால இருந்து நமஸ்தே அப்படின்னு எடுக்கப்பட்டிருக்கு. நம பிளஸ் தே, நம பிளஸ் தே அப்படின்னு அதை பிரிக்கிறாங்க. ஸோ நம அப்படின்னா ஐ பவ் டவுன், தேனா டு யூ. இது வந்து மேலாப்புல பார்க்குற இது. பட் ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும்னா த டிவினிட்டி இன் மீ bows down the divinity in you அப்படிங்கிற பொருள் தான் இந்த நமஸ்தே. ஸோ இந்த இது ஒரு பேசிக்கா நான் தெரியணும்னு சொன்னேன். பிகாஸ் அதனுடைய பொருள் அவ்வளோ அப்படின்னா ஒருத்தருக்குள்ளேயும் இருப்பது அந்த பரம்பொருள் தான். எல்லாரும் ஒரு துளி பரம்பொருளிலிருந்து வந்தவர்கள் தான். அதனால இந்த பாடி எல்லாம் கலைச்சிட்டா அங்க இருக்கிறது அந்த சாட்சாத்காரம் பரம்பொருள். ஸோ அந்த பரம்பொருளுக்கு நான் வணக்கம் சொல்றேன். அதுதான் இது அர்த்தம். ஸோ நமஸ்தே எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகெயின். சரி, இப்போ வந்து இது நான் பார்ட் 2வா இன்னைக்கு சொல்றேன்னு நினைச்சேன். ஸ்மால் ரீகேப். பார்ட் 1 யோக பரம்பரை தான் என்னோட டாபிக். புக்கு வந்து எழுதினது பத்ரிஜி அவர்கள். அவர் வந்து ஜென்ம பரம்பரை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதனுடைய எண்டில் தான் யோக பரம்பரை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாரு. ஜென்ம பரம்பரை என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இவல்யூஷன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், மனிதனா இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் இவால்வ் ஆகிறதுல இருந்து அந்த மனிதன் எப்படி படிப்படியாக முன்னேறி கடைசியில என்லைட்மெண்ட் ஆகிறாங்கிற ஜேர்னி தான் இந்த யோக பரம்பரை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தான் அவன் வந்து தமோ குணத்துல இருப்பான், பாடி மைண்ட் கான்சியஸ்ல. அதுக்கப்புறம் அவன் வந்து கான்சியஸ்ல கொஞ்சம் முன்னேறி அவன் வந்து ரஜோ குணத்துல இருப்பான், எல்லாத்துக்கும் தலைவனா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் முன்னேறி அவன் சாத்வீக குணத்துக்கு வருவான். சாத்வீக குணத்துல தான் கஷ்டம் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிற தேடல் ஆரம்பிக்கும். அப்பிருந்து அவனுடைய யோக பரம்பரை ஆரம்பிச்சிருது. ஸோ யோக பரம்பரையில் கர்ம யோகத்துல 4 பாகமா பிரிச்சு, ஃபர்ஸ்ட் யாருக்கும் தீங்கு செய்யாதே, அடுத்தது நீ நல்லது செய் உனக்கு நல்லதே வரும்,
அப்புறம் நல்லது செய், அப்புறம் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன் 3வது. அதுக்கப்புறம் நல்லது செய், அது சாட்சி பாகமா இரு. இது வந்து ஒரு ஸ்டெப்பா தான் நம்மனால முன்னேற முடியும். நம்ம கர்மயோகத்துல ஃபர்ஸ்டே வந்துட்டு நம்மனால எல்லாம் கிராஸ் பண்ணி வர முடியாது. நம்மளுடைய இவல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து ஞான யோகம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்து நம்மளுடைய சோல் ஜேர்னி டிராவல் ஆகி வருது. எப்போ நான் நல்லது செஞ்சாலும் அதை சாட்சி பாவமா பார்ப்பேன் அப்படிங்கறதுல இருந்து அவனுக்கு ஞான யோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஞான யோகத்துல அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, அதையும் 4 பாட்டா சார் பிரிக்கிறாரு. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சாட்சாத்காரம். ஸ்ரவணம் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் லிசன் பண்றது, என்னென்னலாம் நடக்குது, என்ன பிறப்புன்னா என்ன, இறப்புன்னா என்ன, நமக்கு டெத் இருக்கா, இது எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதாவது அபவுட் த லைஃப் எல்லாம் படிச்சுட்டா நம்மளால முடியுமா, இந்த மாதிரி டெத் இருந்தா யார் எங்க போவோம் நம்ம, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம். லிசனிங், எல்லா பக்கம் லிசனிங். எங்கேயாவது பகவத்கீதா டிஸ்கோர்ஸ், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ், அந்த மாதிரி லிசனிங் போயிடுவான். ஸோ நான் இந்த இடத்துல நான் ஒரு சின்னதா என்னோட பார்வையா நான் என்ன வைக்கிறேன்னா, ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். அது வந்து ஒரு பஞ்சதந்திர கதை, அது மூலமா நான் சொல்றேன். இப்போ ஒரு தேளும் ஒரு தவளையும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது எப்படின்னு லாஜிக்கல்லாம் கேட்கக்கூடியது பஞ்சதந்திர கதை. ஸோ அப்போ அந்த ஒரு நாளைக்கு தேள் சொல்லிச்சா, ஒரு தண்ணி ஆறு, அந்த தவளை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா நம்ம தான். ஓகே, நானு நீங்க கேட்கறவங்க எல்லாம். தேள் யாருன்னா யார் வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நமக்கு ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், நம்மளை பெத்தவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம பெத்ததுகளா இருக்கலாம், யார் வேணாலும், வேலைக்கு போனா அங்கேயா இருக்கலாம், இல்ல வழியில போறவங்க ஏதாவது சொல்ல. இந்த மாதிரி தேள் கேட்டகரியில நிறைய பேர் இருக்காங்க, யார் வேணா இருக்கலாம். ஸோ இந்த தவளையும் தேளும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஓடைய தாண்டணும். அப்போ தேள் கேட்டுச்சா, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, தவளை நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்னை அந்த பக்கம் தாண்டி விடுறியா அப்படின்னு. அப்ப தவளை என்ன சொல்லுச்சு, நம்மளாம் புத்திசாலிக்கு தானே, நம்மெல்லாம் ஏய் நீ என்ன கொட்டிருவையே, நான் ஒன்னும் உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்த மாட்டேன்னு சொல்லுதான். அப்ப தவளை சொல்லுது, டே ஃபுல், நான் உன்னை கொட்டுனேன்னா நானும் தானே செத்துருவேன் அப்படின்னதையும் அந்த தவளையும் நம்மள மாதிரியே ஓகே நீ இவ்வளோ நல்லவனா இருக்கியா, சரி வா அப்படின்னு சொல்லி தவளை மேல தேளை ஏத்திட்டு அந்த ஓடைய கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் இருக்கு முடியற. தேள் என்ன பண்ணுச்சு, சோட்டையர்னு தவளையும் இங்க கொட்டிருச்சு. அப்ப அந்த தவளை சொல்லுச்சான், ஏய் லூசு, என்னைய போய் கொட்டிருக்கியே, இப்ப நானும் சாகர நீயும் தானே சாகர அப்படின்னு நம்மள மாதிரி ரொம்ப பாவமா கேட்டுச்சான். ஏன்னா நம்மெல்லாம் அப்படிதானே பாவப்பட்டு ஜின்ன, ஏதாவது சொன்னா நம்புற கேஸுக, அப்புறமா நடுவுல யாராவது கழட்டி விட்டு அழுகிற கேஸுக தானே. அப்ப தவளை அப்படி கேட்டுச்சான். தேளு சொல்லுச்சான், சூப்பரான ஆன்சர். என்ன சொல்லுச்சான், சாரி தவளை, உன்னை கொட்டணும்னு நான் கொட்டல, ஆனா கொட்டுவது என் இயல்பாயிற்றே, அதனால் கொட்டி விட்டேன்னு சொல்லுச்சான். இப்ப என்னாச்சு, ரெண்டும் மூழ்கி போயிருச்சு. இது வந்து இப்ப பஞ்சதந்திர கதையா நான் சொல்றேன். இது வந்து ஞானமா நம்ம எடுக்கணும். இந்த ஞானம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்துக்கலாம். அதாவது லிசனிங், ஸ்ரவணம், இந்த மாதிரி கதையெல்லாம் நடக்குது. அப்ப இது அடுத்த ஸ்டேஜ். இந்த ஸ்ரவணம் ஸ்டேஜ்லயே நமக்கு பல பிறவிகள் போயிடும். இந்த கதை அப்படியே அங்க இருக்கட்டும். அப்புறம் மனனம் ஸ்டேஜ், அவன் வந்து திங்க் பண்றான், ஏன் தவளை எடுத்துட்டு போச்சு, தேள் ஏன் கொட்டுச்சு, என்ன அங்க நடந்தது அப்படின்னு அதை என்னன்னு அவன் ரிப்பீட்டடா அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இது நம்ம சார் சொல்றதுல வந்து என்னன்னா, நிறைய இந்த மாதிரி மகாபாரத கதைகள் கேட்கறாங்க, கீதாபதேசம், இப்படி எல்லாம் கேட்கும் பொழுது அதை அவன் வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு சார் சொல்றார்.
அந்த கதைகளை வந்து அவன் ரிப்பீட்டடா திங்க் பண்ணிட்டு, ஓ இதுல சத்தியம் இருக்காட்டிருக்கு, இதுல ஞானம் இருக்காட்டிருக்கு அப்படின்னு அவன் அதை வந்து மனனம் பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதிரி மனனம் பண்ணுவதிலேயே அவன் ஒரு இடத்துல கேட்கறது மனனம் பண்ணுவதுன்னே அவனுடைய கொஞ்சம் பிறவி போயிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து நிதித்தியாசனா அப்படின்ற ஸ்டேஜுக்கு போறான். அவனுடைய எவல்யூஷன் நிதித்தியாசனாக்கு போகுது. அப்பதான் அவன் வந்துட்டு ஓ அப்பதான் அவனுக்கு தெரியுது, இந்த மாதிரி மகாபாரத கதைகள் எல்லாம் கிருஷ்ணர் இப்படி சொல்றாரு, இதுல உண்மையா இருக்குமா? அவர் சொல்றாரு டெத்து கிடையாதுங்கிறாரு. அப்ப அந்த டெத்துக்கு நான் பயப்பட வேண்டாம். சோ இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் டெத்து தான் எல்லாருக்கும் பெரிய ஃபியர். அது இல்லைங்கும் பொழுது நான் நிம்மதியாக வாழலாம் அப்படின்றது அவன் வந்து அந்த தேர்ட் ஸ்டேஜ் நிதித்தியாசனால வருது. அப்ப இங்க அந்த ஸ்டோரியில வருது இல்லையா, இந்த தேளும் தவளையும் கதை. சோ இது ஏன் இப்படி பண்ணுது? ஓ தேளோட குணம் இது, தவளையின் இயல்பு இது அப்படின்னு அவன் வந்து அந்த 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 நித்தியாசனம் அந்த இதை வந்து அவன் பின்பற்றிட்டு இது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு போலாம் அப்படின்னு அவன் அதை யோசனை பண்ணும் பொழுது அப்புறம் அது அப்படி பல பிறவிகள் போயிருது. அதுக்கப்புறம் சாட்சாத்காரம் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்பொழுது எல்லாமே ஒரு சாட்சி பாவமா அவன் பார்க்க பழகிடுறான். அதாவது என்னெல்லாம் உலகத்துல நடந்தாலும் அது பாட்டுக்கு அது நடந்து கொண்டேதான் இருக்கும். இவன் அதுக்கு சாட்சியாதான் இருப்பான். திருமணங்கள் நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அவர் சொல்றது கட்டிடங்கள் கட்டலாம், ஒருத்தர் குழந்தை பிறக்கலாம், ஒருத்தர் பாடி வெக்கேட் ஆகலாம், எதற்கும் கலங்காமல் அவன் அப்படியே சாட்சாத்காரமா இருக்கிறது வந்து 4வது நிலை. அந்த ஞான யோகத்துல 4வது நிலை. இது எல்லாமே இருந்தாலும் அவனால வந்து அதை அவ்வளவு ஃபுல்ஃபில்லா பண்ண முடியாது. ஏன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு எனர்ஜி அவனுக்கு கிடையாது. ஓகேயா? இப்போ இந்த எனர்ஜி எப்படி வரப்போகுது? இந்த ஞான யோகம் ஸ்டார்ட் ஆயாச்சு, அவன் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ இப்பவே அவன் வந்து எல்லா கெட்ட கர்மாக்களிலிருந்து விடுபட்டுறான். அதை செய்யறது கிடையாது, நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுறான், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்றது கிடையாது. ஞான யோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ட்ரூத் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கிறான். பல ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ் அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். நிறைய ஞான கதைகள், இப்ப நான் சொன்ன பஞ்சதந்திர கதைகள், இந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சாட்சாத்காரமா இருக்க ஆரம்பிச்சிடறான். இது எல்லாம் பண்ணினாலுமே அவனுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை புரியறதுக்கு அவன் உடம்பில் எனர்ஜி இல்லை, சக்தி இல்லை. அந்த சக்தி எப்படி வரும்னா அது ஒன்லி த்ரூ மெடிடேஷன் அப்படின்னு அவன் தெரிஞ்சிட்டு அவனுடைய கான்சியஸ் அவனுடைய பிறவி எங்க போகுதுன்னா அடுத்தது அவன் வந்து ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு என்டர் ஆயிடுறான். ராஜயோகம் மீன்ஸ் தியான யோகம் தான். ஸோ கர்மயோகம் முதல் பகுதி முடிஞ்சுது, ஞான யோகம் முதல் பகுதி முடிஞ்சுது. அவன் இப்ப தியான யோகத்துக்கு வர்றான். எப்படி? இது எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு எனர்ஜி தேவை. அதுக்காக அவன் தியானம் பண்ண வர்றான். தியானம் என்ன தியானம் அவன் செய்ய போறான் அப்படின்னா, அவன் பண்றதே வந்து நம்மளுடைய பிஎம்சியோட தியானம் ஆனாபானா சதி. அந்த தியானம் தான் ஆனாபானா சதி தியானம் வந்து புத்தரால் 2500 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. பத்ரிஜி அவர்களால் திருப்பி கொண்டு வந்து எல்லா எளிய முறை தியானம். மிச்சதுல எல்லாமே ரொம்ப கடினமாக நம்ம கண்ணை வைக்கணும், நாக்க சுழன்றி வைக்கணும், உடம்ப பொசிஷன் மாத்தி வைக்கணும், இத்தனையெல்லாம் இல்லாம சுகஸ்திர ஆஸ்தனத்துல உட்கார்ந்துட்டு ஈஸியா உட்கார்ந்துட்டு இயல்பா போற மூச்சை கவனிக்கிறது தான் இந்த ஆனாபானா சதி தியானம். அதுக்கு புத்தரே என்ன சொல்றாருன்னா, ஆனாபானா சதி வந்து the art of being with the self, நம்மளுடைய சுயத்தோடு இருக்கின்ற கலை ஆனாபானா சத்தின்னு சொல்றாரு. அத வந்து அவரு நீங்க நம்பவே வேண்டாம், நீங்க வந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ப வேண்டாம். ஆனா சாட்சியா உள்ள போற மூச்சையும் வெளியே வர்ற மூச்சையும் மட்டும் கவனிச்சா போறோம். அந்த 2 மூச்சின் இடையில் உங்களுக்கு நாளாக நாளாக தியானம் பண்ணி பழக பழக ஒரு கேப் வரும். உள்ள போற மூச்சுக்கும் வெளியே வர்ற மூச்சுக்கும் கேப் வரும். அந்த கேப் வந்துதான் கனெக்டிங் வித் த செல்ஃப்.
ஸோ அந்த மாதிரி நம்ம சுயத்தோடு நம்ம கனெக்ட் ஆகும் பொழுதுதான் தியானம் சித்திக்கிறது. ஸோ நம்ம இத்தனை நேரம் உட்கார்றது, மூச்சை கவனிக்கிறதெல்லாம் இது ஒரு ப்ராசஸ் தான். ஆனா தியானம் சித்திப்பது நம்மளுடைய சின்சியர் எஃபர்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் ராஜயோகம், கிங் ஆஃப் யோகா. எல்லா யோகத்திலையும் சிறந்தது. புத்தர் 56வது டெக்னிக்கை பழகி அதுல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதது இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக், ரிசல்ட் ஓரியன்டட் டெக்னிக் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் ராஜ யோகா அப்படின்ற பெயர். இங்க ராஜ யோகத்துல என்ன நடக்குது, மூச்சை கவனிக்கும் போது என்ன சயின்டிபிக்கலா நம்ம பாடிக்குள்ள என்ன நடக்குது, இது ஜஸ்ட் பிலீவ் பண்ண வேண்டாம், இது நம்மளே பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தியானத்தின் போது என்ன நடக்குது, மூச்சை கவனிக்கிறோம். மூச்சை கவனிக்கும் போது சுவாசத்தின் மீது கவனம் பண்ணும்பொழுது நம்ம மனம் தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. எப்படி மனசு தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகுது, மனசு வாண்டரிங் மைண்டை நம்ம நிறுத்தி மூச்சை கவனிக்க செய்யும் பொழுது அது ஒரு நாள்ல நடக்காது, 2 நாளிலும் நடக்காது. அவரவர சின்சியர் எஃபர்ட்ஸை பொறுத்து அந்த மனம் வாண்டரிங் மைண்ட் ஒரு நாள் மூச்சிற்கு கவனமா மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும். மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணமற்ற நிலை உருவாகும் பொழுது காஸ்மிக் எனர்ஜி நம்மளுடைய சகசிராரத்தில் நுழையும் பொழுது அது நமது நாடி மண்டலம், 72,000 நாடி மண்டலம் சொல்றாங்க இல்லையா, எனர்ஜி டியூப்ஸ், அது வழியா உள்ள போய் நம்மளுடைய எத்ரிக் பாடியை ஃபுல்லா கிளென்சிங் நடக்கும். அந்த கிளென்சிங் நடக்கிற நேரம் நமக்கு உள்ள கொடையும். நானே நிறைய டைம் மேடம் கிட்ட சொல்லியிருக்கேன், மேடம் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு 1 வீக்கா என்னோட பாடி ஃபுல்லா கொடையெல்லாம் இருக்கு, என்னால தாங்கவே முடியல அப்படின்னு. அப்ப மேடம் சொன்னாங்க, அது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா பி வித் இட் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு 1 வீக் ஃபுல்லா எனக்கு பாடிக்குள்ள என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி இங்க உள்ள குடையுதுன்னா எப்படி கை வச்சு பண்ண முடியும், அப்படியே உட்கார்ந்துருந்தேன். இது என்னமோ கிளென்சிங் நடக்குது, லெட் இட் ஹேப்பன், வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன வேணா நடக்கட்டும்னு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு அந்த ஒரு வலியுமே இல்லை. ஸோ அதை தான் சார் சொல்றாரு, பிரசவ வலி, பிரெக்னன்சி வலின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு பிரசவ வலியே வந்ததில்லை, எனக்கு சிசேரியன் ஆயிடுச்சு. அதுக்காகவோ என்னவோ அவ்வளோ ஒரு பெரிய குடைச்சல். பட் அது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் என்னோட அகண்ட தியானத்தின் போது நடந்தது. இப்ப இந்த அசென்ஷன்ல போது எனக்கு அதே ஃபீலிங், என்னால உட்காரவே முடியல. அனிருத் சார் எப்படி இருந்தாலும் உட்காருங்க அப்படின்ன போது சேம் அதே ஃபீலிங், உள்ளார போய் அவ்வளோ உடம்பு கொடையுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளதுல, அந்த மாதிரி ஒண்ணுமே நம்மளால இங்க அமுத்தினாலும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்ப என்னன்னா திருப்பி அகெயின் கிளென்ஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ பாடி கிளென்ஸ் ஆகும் பொழுது, நம்மளுடைய எத்ரிக் பாடி கிளீன் ஆகும் பொழுது நமக்கு 3rd ஐ இங்க ஓப்பன் ஆகுது. 3rd ஐ அப்படின்னா இங்க விசிபிளா ஒரு 3rd ஐ கிடையாது, நம்மளுடைய ஞானம் அது ஓப்பன் ஆகும் பொழுது நம்மனால வேற உலகங்களை பார்க்க முடியும், வேற நாய்ஸ் எல்லாம் நம்மனால கேட்க முடியும். சிலருக்கு கேட்கலாம், சிலருக்கு கேட்காமலும் போலாம். அதனால எனக்கு 3rd ஐ ஓப்பன் ஆகல அப்படின்னு யாரும் கவலைப்படலாம் வேண்டாம். தியானத்தின் பொழுது நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும், இன்னொருத்தருக்கு நடப்பதே நமக்கு நடக்கும் என்பது சட்டமே கிடையாது. ஸோ இதுதான் இந்த ராஜயோகத்தினோட ஸ்பெஷாலிட்டி. சிம்பிளி பி வித் யுவர் பிரெத், இவ்வளோதான் புத்தாவோட டெக்னிக். ஸோ இந்த தியானத்தின் மூலமா என்னென்னலாம் நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த தியானம் முடியும் போது அப்புறமா தான் நமக்கு we are entering into ஞான யோகா 2. இந்த தியானம் நம்ம ஒரு பிறவிலே கடப்போமானா பாசிபிள், அதெல்லாம் நம்மளுடைய முயற்சியில தான் இருக்கு, எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. கர்மயோகம் முடியற வரைக்கும் தான் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் ஒன்ஸ் நம்ம அந்த சாத்வீக குணத்துல ஞான யோகத்துல என்டர் ஆயிட்டா நம்மளுடைய சின்சியாரிட்டியும் சீரியஸ்னஸும் நம்மளுடைய முயற்சியும் விடாமுயற்சியும் நம்மளை வெகு விரைவில் ஞான யோகம் 2க்கே கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால இது ஒரு பிறவியும் சாத்தியமாகலாம், இல்ல நிறைய பிறவிகள் தியானம் பண்ணிட்டே இருக்கவங்க இருப்பாங்க, அது அவங்கவுங்க ஆத்மாவை பொறுத்துதான் இருக்கு. ஸோ ஞான யோகம் பார்ட்
டியூ அப்படியில் அந்த சோல் என்டர் ஆகும் பொழுது அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த எல்லாம் என்னென்னலாம் நான் அவங்க அந்த ஞான யோகம் பார்ட் 1 அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு நான் சொன்னேன், அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் பத்தாது, அவங்களுக்கு அவ்வளவு எனர்ஜி பத்தாதெல்லாம் இப்ப உங்களுக்கு புரியும். அதே பஞ்சதந்திர கதையை நான் இப்ப இங்க சொல்றேன். அந்த தவளையும் தேளும் ஒட்டிக்கிட்டு 2 செத்து போச்சு இல்ல, தவளையும் தேளும். இப்போ இந்த ஞான யோகம் 2க்கு வரும் பொழுது அவங்களுக்கு அப்ப புரியும். என்ன புரியும்? தவளையும் தேளும் வந்து தவளை ஹெல்ப்பே பண்ண போகாது, வேண்டாம் நானும் நீயும் இங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படிங்கிற இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடும். ஏன்னா நம்ம அவர்களோடு தான் இருந்தாகணும். நம்ம எல்லாம் தவளை போன்றவர்கள் தேள் போன்றவர்களோடு இருந்துதான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸா இருந்துப்போமே, எதுக்கு போய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த தேளின் சுபாவம் தெரிந்தும் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே அப்படின்னு அந்த ஞானம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு எனர்ஜி இந்த தியானத்தின் மூலம் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் அதே ஸ்ரவணம், அந்த திருப்பி மனனம், இது எல்லாமே அகெயின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்போ நிதித்தியாசனம், அப்போ கனவுல வந்து எல்லாரும் வருவாங்க, மாஸ்டர்ஸ், ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாமே என்னென்ன பண்ணணும், வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் சொல்லுவாங்க. தைரியமா இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல சொல்ல சாட்சாத்காரம் 2 வரான். ஓகே, எல்லாமே சாட்சி பாவமா பாத்துக்கிறது. இப்போ வந்து அவனுக்கு கிளியர் ஆயிருச்சு. ஓகே, டெத்துன்னு ஒண்ணு இல்லை, ஆத்மா வந்து இட் இஸ் இட்டர்னல். பூமிக்கு இந்த உடல் எடுத்து வருது, இந்த உடலின் தேவை முடிந்து எல்லாம் போயாச்சுன்னா அது அடுத்த வேலையை பார்க்க போயிருது. திருப்பி இந்த தேவை முடியற வரை, இந்த கர்மா கழியும் வரை இந்த ஆத்மா உடல் எடுத்து மீண்டும் மீண்டும் பிறக்கும் அப்படின்னு அவன் சாட்சி பாவமா பாக்குறான். இது வந்து அவனுடைய ஞான யோகம் பார்ட் 2ல முடியுது. ஸோ எல்லாமே அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவனால வந்து நான் சொன்ன இந்த பஞ்சதந்திர கதையில அவனுக்கு எப்படி அது புரியுதோ அந்த மாதிரி புரியும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஞான யோகம் பார்ட் 2ல வந்து நம்ம தியானம் பண்ணி பண்ணி நம்ம அவ்வளோ ஒரு காம் மைண்ட் நமக்கு வந்துடும். எப்படின்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. புத்தர் வந்து வீட்டை விட்டு ஓடி போனாரு, திருப்பி அவர் ஞானம் அடைஞ்சிட்டு திருப்பி அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போகும்போது யசோதரா வந்து கோபமா வர்றாங்களாம் திட்டுறக்கு, எங்களை விட்டுட்டு போயிட்டேன். ஆனா வந்து அந்த புத்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஞான ஒளியில் அவள் கரைந்து போனாளாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஞானம், அந்த மாதிரி ஒரு விஸ்டம் அது நம்மளுக்கும் சாத்தியம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஞான யோகா 2ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த புத்தரை வந்து அவங்க கசின் தேவதத்தா வந்து பிடிக்காம அவரை புத்தரை கொல்ல நினைத்து அவர் வந்து ஒரு பெரிய யானையை ஏவி விடுறாரு. அந்த யானையோ சீறி பாய்ந்துட்டு வந்து புத்தரை மிதிக்கிறதுக்கு ஓங்குது. புத்தர் இப்படி திரும்பி பார்த்ததையும் அவருடைய அந்த சாந்தமான முகத்தை பார்த்து அப்படியே அடிபணிந்து அந்த யானை மண்டியிட்டு, புத்தருக்கு அடியில மண்டியிட்டு புத்தர் அவர் அந்த யானையை தடவி கொடுப்பதாக கதை இருக்கு. ஸோ இந்த அளவு நம்மளுடைய அன்பும் கருணையும் எதுல வரும்னா அந்த தியானத்தின் மூலமா தான் நமக்கு வரும். ஸோ எல்லாமே இந்த காம்னஸ், அந்த புத்தருடைய காம்னஸ் அது அப்படியே ரேடியேட் ஆகி அந்த யானையே மண்டியிட்டு வணங்குறதா கதை இருக்கு. ஸோ இது வந்து இந்த சொல்லிக்கலாம், அந்த ஞான யோகம் முடியும் பொழுது நமக்கு இதெல்லாம் இந்த தன்மையெல்லாம் நமக்கு வரும். அப்போ நமக்கு இந்த வாழ்க்கையில பிராக்டிக்கலா ஒருத்தர் மேல யாராவது கோவம் வந்துச்சுன்னா எனக்கு அவனை கொல்லணும் போல இருக்கு அப்படின்னுவாங்க. அப்பதான் ஞான யோகம் நம்ம பார்ட் 2ல அந்த கான்சியஸ்னஸ், அந்த சோல் ஜேர்னி வந்த பிறகு ஒருத்தனை கொல்வதற்கு நம்ம ஞானத்தை யூஸ் பண்ணி, டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒருத்தனை எப்படி கொல்லறதுக்குன்னு பண்ணறோட சக்தியை விட நமக்கு பிடிச்சவர்களை வளர்க்கறதுல, நம்ம வாழ வைக்கிறதுல நம்மளுடைய எனர்ஜி செலவு பண்ணலாமே. பிடிக்காதவனை கொல்வதை விட பிடித்தவனை வாழ வைப்பதற்கு நம்ம அந்த எனர்ஜியை செலவிடலாமேங்கிற எல்லா ஞானமும் அவனுக்கு அந்த ஞான யோகம் 2ல தான் வருது. ஸோ இதே தான் லேர்ன் டு லிவ் வித் த தேள்.
தவளை என்ன லெசன் லேர்ன் பண்ணிருச்சு? தேளு கூட நம்ம சண்டையும் போட வேண்டாம், ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், நம்ம தேள் கூட டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஞானமும் அங்குதான் வருகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்த பொழுது அப்புறம் கர்மயோகா 2க்கு அந்த சோல் ஜேர்னி வருது. இவ்வளவு மன்னிட்டு கர்மயோகா 2ல வந்துட்டு தான் எல்லாரும் அந்த லைஃபை முடிக்கிறாங்க. ஜீசஸ், புத்தா எல்லாரும் சாட்சி பாவமா நின்று என்னென்னலாம் நடக்கிறதோ அதுக்கு ஒன்றும் பேசாம அப்படியே அமைதியா இருந்து அந்த கர்மா 2 அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்து அவங்க முடிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாக்கு வழிதான் காட்ட முடியுமே தவிர சக்தி எல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. அவரவர்களே தான் அவர்களுடைய கொஸ்டின் பேப்பரை எழுதணும். அதான் புத்தா தனது 80 வயதில் இறக்கும் பொழுது அவருடைய கடைசி வார்த்தை இதுதான், அப்போ தீபோ பவ, யூ ஆர் த லைட் அன்டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் புத்தர் இறந்து போனாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நாமே தான் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளை நாமே செல்ஃப் லவ் பண்ணாதான் அடுத்தவங்களை நம்ம லவ் பண்ண முடியும். இங்க நம்மளே பிச்சை பாத்திரம் ஏந்திட்டு நம்ம எங்க போய் யாருக்கு கொடுக்க முடியும்? தியானத்தின் மூலம் நம்மளுடைய அமைதித்தன்மையும் நம்மளுடைய ஞானமும் நம்மளுடைய கருணையும் நம்மளுடைய அன்பும் கண்டிப்பா பெருகும். அது நம்ம தியானம் செய்ய 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 நம்ம அதெல்லாம் ஃபுல்லா நமக்கு அதெல்லாம் கைகூடும். ஸோ இது எல்லாம் பாசிபிளா? என்னாலையும் வள்ளலார் மாதிரி இருக்க முடியுமா? வள்ளலார் என்ன செஞ்சார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. இப்படி யாராவது ஒரு மனுஷங்க இருப்பாங்களா? ஒரு செடி வாடினா யாருக்காவது கவலை இருக்குமா? ஆனாலும் அப்படி இருக்க முடியும். தியானம் பண்ணும் பொழுது நீங்கள் அன்பின் ஸ்வரூபமாக ஆகிறீர்கள், கருணை ஆகிறீர்கள். பந்த பாசத்திற்கு அடிமையாகாமல் பாசமா இருப்பீங்க, ஆனா அது பந்தமா இருக்க மாட்டீங்க, அதுக்கு லாக் ஆக மாட்டீங்க. எல்லோருக்கும் இனிமையாக பழகுபவர்களாக இருக்க முடியும், அன்பாக இருக்க முடியும், எல்லா ஹெல்ப்பும் செய்ய முடியும். ஆனாலும் இதில் என்னுடைய காரியம் ஒன்றும் இல்லைன்னு இருக்க முடியும். அப்படி பற்றற்று தன்னுடைய கர்மயோகங்களை அவங்கனால செய்ய முடியும். ஸோ இதுதான் அவருடைய சொல்றாரு. அப்பதான் அந்த கர்மயோகால பாட்டு கடைசியில வருது, தியானம் செய்வதுதான் எல்லாத்துக்கும் அல்டிமேட், அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன்மை உணர்ந்திரு அப்படின்னா தன்மை உணர்ந்திரு, அத கடவுள் தன்மையை உணர்ந்திரு. உன்னை அறிந்திடு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய விஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சித்தம் தெளிந்திடு, எந்த நெகட்டிவிட்டியும் உள்ள வராம சித்தத்தை தெளிவாகவே. தன்னில் நிலைத்திரு, இதற்காகத்தான் வாழ்கிறேன் என்று டிட்டர்மினேஷன். தன்னில் நிலைத்திரு, எதிலும் சிறந்திரு, வாழ்வில் மகிழ், எதிலும் சிறந்திரு. நீ செய்யற வேலைய உன்னுடைய பெஸ்டா சிறந்திரு. மிச்சவங்களுக்கு எதுவும் நீ கம்பேர் பண்ண வேண்டிய, உன்னுடைய பெஸ்ட், உன்னுடைய சிறந்திரு, எதிலும் சிறந்திரு, வாழ்வில் மகிழ். இது எல்லாம் இருக்கும் பொழுது வாழ்வில் மகிழ்ந்திரு, வாழ்க்கையில மகிழ்ச்சியமா இருப்போம். அதேதான். ஸோ இதுதான் நம்ம பிராக்டிக்கலா இந்த தியானம் பண்ணும் பொழுது இந்த லைஃபுக்கு நம்ம இதுதான், தன்னை உணர்ந்திரு, உன்னை அறிந்திடு, சித்தம் தெளிந்திடு, தன்னில் நிலைத்திரு, எதிலும் சிறந்திரு. இதுதான் இது எல்லாமே இருக்கும் பொழுது வாழ்வில் மகிழ்ச்சியை தவிர வேறொன்றும் இல்லை. இதுக்கு ஒரு சின்னதா ஒரு குறிப்பு சொல்லிட்டு இந்த காலத்து கல்யாணங்களை பத்தி நான் பேசிட்டு இந்த டாபிக்கை முடிக்கிறேன். கல்யாணம்னா இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கும் ஒத்துக்கிறது இல்லை, இவங்க ஒத்துக்கிறது இல்லை, அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஹஸ்பண்டுக்கு வேணா ஒய்ஃபை பிடிக்க மாட்டேங்குது, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை பிடிக்க மாட்டேங்குது, 2 பேர்த்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கு. இதுக்கு எல்லாமே ஒரே இது, இந்த தியானம் செய்யும் பொழுது என்னன்னா நம்ம என்ன மகத்துவமோ தனித்துவமோ தேவையே இல்லை. நம்ம அதை தான் எதிர்பார்க்கிறோம். மகத்துவமும் தேவையில்லை, தனித்துவமும் தேவையில்லை. முக்கியத்துவம், ரெஸ்பெக்ட், முக்கியத்துவம் ஒன்லி. ரெஸ்பெக்டபிளா இருந்தா தான் அந்த ஹாப்பியா மேரிட் லைஃப் லீட் ஆகும். ஸோ இந்த காலத்துல எல்லா மேரிட் கப்புளுக்கும் இது ஒரு எக்ஸாம், ஐ மீன் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மகத்துவமும் வேண்டாம், தனித்துவமும் வேண்டாம், முக்கியத்துவம். அதாவது
நம்மளோட ரெஸ்பெக்டபிலிட்டி இருந்தால் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த நம்ம இந்த யோக பரம்பரை புக்கை எடுத்து நான் வந்து என்னுடைய வெர்ஷன் இந்த ப்ராக்டிக்கலாக இந்த லைஃப்பில் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு என்னுடைய புரிதலோடு நான் இதை வந்து உங்களுக்கு பரிமாறி விட்டேன். நீங்கள் எல்லோரும் அதையெல்லாம் நல்லா ஸ்வீகரிச்சுட்டு உங்களுக்கு இதில் என்ன கான்செப்ட் பிடிச்சதோ அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை கேட்டவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நமஸ்தே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனீங்க. இதில் திரும்ப பஞ்சதந்திர கதைகள் அது ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக டிஃப்ரெண்ட்டாக சொன்னீங்க. நல்லா சொன்னீங்க மேடம். அண்ட் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, பிஎம்சியில் நீங்கள் ஒரு 7 days ஏதாவது புக் ஷேரிங் பண்ணுங்க. ஓகே மேம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரெடி ஆகுங்க. நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொன்னீங்கன்னா 7 days எவ்ரிடே ஒரு 1/2 hour எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா முரளி சார் வந்து உங்களுக்கு டேட்ஸ் கொடுப்பாரு. ஸோ அழகாக பேசலாம். ஓகே மேம். தேங்க்யூ. நம்ம ஆன்லைன்ன்றதால எங்க இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஓகே. எஸ் எஸ் மேடம். மாஸ்டர்ஸ் எல்லாரும் பேசலாம். Am I audible? எஸ் எஸ். Super explain பண்ணீங்க மேம். கட்டாய் கேக்குது அவருக்கு. ஆமா, பிரேக் ஆகுது. ஓகே. உமாசேகர் மேம் ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ. இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு உமா மேம். ஓ, இதுல கதையும் ரொம்ப அருமையான கதையை கொண்டு வந்துட்டீங்க. பட் என்னன்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆகிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாம் போல இருந்துச்சு அந்த அளவுக்கு. ஓகே. ஏன்னா நான் படிச்ச வரைக்கும் எல்லாரும் மகாபாரதம், பகவத்கீதை இது எல்லாமே இருக்கதா செய்யுது. பட் இப்ப பிராக்டிக்கல் லைஃபுக்கு நமக்கு இன்னும் கூட ஈஸியரா புரியும்னா நான் எங்காவது எடுத்தேன்னா நான் அதை நோட்ஸ் பண்ணி வச்சிருவேன். ஸோ அது இதுக்கு ஏதாவது பொருந்துமான்னு எனக்கு அந்த ஃப்ராக் தேள் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேளோட தன்மை தெரியாததுனால தான் நம்ம எல்லா பக்கம் நிறைய மாட்டுறோம். நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் நண்பர்களாவே அவங்களோட ரொம்ப பழகி அதுல அடிபடுறதை விட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நல்லா அழகா கொண்டு வந்தீங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. எஸ் தீபலட்சுமி மேம் பேசுங்க. வீடியோ ஆன் பண்ணலையா மேம்? அது எனக்கு நெட் கம்மியா இருக்கு மேம். சரி. மேம் உமாசேகர் மேம், அஸ் யூஷுவல் உங்களுடைய ஸ்லாங், உங்க வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அஸ் அ ஃப்ரெண்ட்லியா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நான் யசோதராக்கு வந்து டை ஹார்ட்டட் ஃபேன். நான் பிஎம்சிக்கு வந்த உடனே நான் படிச்ச ஃபர்ஸ்ட் புக்கு அது. ஆனா இன்னுமே என் மனசுல நிக்கிற ஒரே புக்கு வந்து என்னன்னா, அது யசோதரா சைட்ல இருந்து நான் பேசணும்ல, அதுக்காக நான் பேசுறேன். உங்க இதுல எந்த இதுவும் நான் சொல்லல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அதுல நம்ம புத்தபிரான் வந்து அவங்க ஊருக்கே வந்துட்டாரு. வர்றப்பையும் கூட யசோதா மாதா போய் பார்க்கலாம் போல. ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஓடி போய் பார்க்க போறாங்க புத்தர் வந்திருக்கிறாருன்னு. யசோதா மாதா பார்க்கவே போல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சம் ஸ்டேஜ் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சுதான் புத்த பிரான் பார்க்க வர்றாரு. நீங்க சொன்ன மாதிரி அஸ் யூசுவல் லேடி மாதிரி யசோதா மாதா அவரை போய் திட்டுறதுக்காக தான் போல. இவர் போய் பார்த்த உடனே புத்தர் வந்து சொன்னது என்னன்னா, புத்தருக்கு முன்னாடியே என்லைட்மெண்ட் ஆனது யசோதா மாதா தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய புத்தரை நமக்கு கொடுத்ததே அந்த மாதா தான். அவ்வளோ நாலேஜபிள் லேடி. அந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா, பாரதியார் கண்ட புதுமை பெண், பூமாதாக்கு மிஞ்சினவங்க, ரொம்ப பாசிட்டிவ். இப்ப இருக்கிற ட்ரெண்டி லேடிஸ் வந்து எனக்கு வந்து கேக்குறாங்கல்ல, என்னோட ஃப்ரீடம் அது வந்து யாரோ குடுக்கறது கிடையாது. அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரீடத்தை வந்து இன்னொருத்தங்க கையில அவங்க குடுக்கல.
அடுத்தவங்க ஃப்ரீடத்தையுமே அவங்க எடுக்கல. அவ்வளவு அழகா அந்த அந்த ஸ்டோரி ரொம்ப அழகா இருக்கும். பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடுச்சு. எனக்கு இந்த பிஎம்சி பிடிச்சதுக்கு காரணமுமே யசோதா மாதா தான். அதனால நீங்க அவங்கள வந்து கோபத்தோடு திட்ட போனாங்க. அவங்க ஃபேஸ பார்த்த உடனே மாறிட்டாங்கன்னு நம்ம ஸ்டேஜ்க்கு நீங்க சொன்னது எனக்கு வந்து அக்செப்டன்ஸ் இல்ல. நீங்க ஓகே. கண்டிப்பா அந்த புக்க படிங்க. கண்டிப்பா நிச்சயமா படிக்கிறேன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா மாறும். அவ்வளவுதான். மத்தபடி உமா மேம் எப்பயும் போல சூப்பர். நல்லா கிளாஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கு நான் வந்து அத சொல்லணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஓகே, இருக்கிற ஓகே. எல்லா மாஸ்டர்ஸுமே கண்டிப்பா அந்த புக் படிங்க. ரொம்ப அழகான புக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு. இருந்தா யசோதா மாதா மாதிரி இருக்க ட்ரை பண்ணணும். எவ்வளவு எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்காக கேட்கல. அவரு நான் போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. போங்க கொஞ்ச நாள் கழிச்சு போங்க. பையன பார்த்துட்டு போங்களேன். அதெல்லாம் சத்தியமா அ நார்மல் லேடியால சொல்லவே முடியாது. அதெல்லாம் சொல்லி தான் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பி அந்த ரிசல்ட்டுமே அவங்களுக்கு முன்னாடியே புத்தருக்கே தெரியுது. இவங்க என்லைட்மென்ட் ஆயிட்டாங்கன்னு. இது உனக்கு வீட்டுக்குள்ள இருந்தே உன்னால பண்ண முடிஞ்சிருக்கே! எனக்கு அது தெரியாம நான் இத்தன இடத்த நான் அலைஞ்சேனே! அப்படின்னு வந்து அவரு சொல்வாரு. எஸ். அத எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க எப்பயுமே காட்டிக்கல. நீங்களா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அனுப்பியிருக்கிறாங்க. சோ அதெல்லாம் வேற லெவல் யசோதா மாதா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர். தேங்க் யூ. ஓகே. எனக்கு இந்த தேங்க் யூ, வாய்ப்பு தேங்க் யூ, குடுத்ததுக்கு நன்றி மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ, தேங்க் யூ. அண்ட் தீபலட்சுமி மேம் அவங்க வந்து புத்தரை விட என்லைட்டண்டா இருக்காங்கன்னா அங்க அது எல்லாமே சோல் பிளான் அங்க. ஆமா, ம். ஆமா. அது எல்லாமே சோல் பிளான். இப்போ வந்து புத்தர் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகணும். அவரால நிறைய விஷயங்கள் வெளியே வரணும். அந்த ஞானம் வெளியே வரணும். சோ இது எல்லாமே மாஸ்டர் சப்போர்ட். ஆமா, ஆமா. சோ யார் ஒருவர் புத்தர் ஆக போறாங்களோ அவங்களுக்கு அணு அணுவுல வந்து உள்ளுக்குள்ள இருந்தும் வெளியில இருந்தும் அந்த சோல் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். அதுதான் அங்க வந்து யசோதரா மாதா. எஸ். ஆமா. சோ இங்க நிறைய நமக்கு பழங்காலத்துல பெண்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்காததால எல்லா எபிக்ஸ்ல பெண்களோட பார்ட் வந்து அப்படியே சைலண்டா மறைச்சிடுவாங்க. ஆனா பெண்களுடைய சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. கரெக்ட். சோ அதுவும் யசோதரா மாதா வந்து சின்ன வயசுல இருந்தே புத்தரை பார்ப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே புத்தரோட அந்த கிரேவிங் வந்து அவங்க பார்த்திருக்காங்க. எத்தனையோ கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் யசோதரா மாதா தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த புக்கும் யசோதரா மாதா பத்தி ஓபன் ஆனதும் பிஎஸ்எஸ்எம்மால தான். அண்ட் அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா மாதாவுக்கு ஒரு கடவுளா அம்மாவை கும்பிடுவாங்களே தவிர அவங்களோட அந்த ஒரு பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அற்புதமான ஞானம் யாருக்குமே வந்து எக்ஸ்போஸ் ஆகல. அந்த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதால தான் அது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இது வந்து பிஎஸ்எஸ்எம்மால தான் இது எல்லாமே நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் ஆனா இது எல்லாமே வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரல் பீப்புள் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்ம இது வந்து அது ஒரு என்ன சொல்றது சேனலிங் புக் அப்படின்றதால அதுல எந்த ஒரு தப்பு இருக்காது. ஏன்னா சேனலிங் வந்து அது ராங் ஆகாது. இல்ல சேனலிங் அப்படின்றது நம்ம எழுதுறது கிடையாது. அங்க வந்து அவங்களா கனெக்ட் ஆயிட்டு நம்ம மூலமா எழுதுறது இதெல்லாமே. சோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு புத்தர் ஆகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணா போதும். இந்த மாதிரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் சோல் பிளான். அதான் நமக்கெல்லாம் புத்தராக முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டே இருக்கக்கூடாது. ஆமா. எஸ் எஸ் புத்தர் அப்படின்றது நம்ம ஒரு நேமா வந்து ஒரு அவங்கள இது பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஒரு நபரால பத்ரிஜி சொல்றது ஒரு நபரால புத்தர் ஆக முடியுது அப்படின்னா அங்க நீ வந்து புத்தாவை காப்பி பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற நினைப்புல என்ன காப்பி பண்ணணும்னா அவரோட சாதனைய காப்பி பண்ணணும். அவர் இப்படி வந்து தலையில இது பண்ணிருக்காரு, காவி அணிஞ்சிருக்காரு, இது காப்பி பண்ணக்கூடாது. அவரோட சாதனைய நீ காப்பி பண்ணுவாரு. யார் ஒருவர் புத்தர் ஆகணும்னாலும் புத்தரோட சாதனை அவர் எவ்வளவு ஒரு ஆர்வமா எவ்வளவு சாதனை பண்ணார்
அந்த ஆர்வமும் சாதனையும் நமக்கு இருக்கும். சோ அது இருந்தா நம்மளும் புத்தராகலாம். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ஜென்ஸ்க்கு மேம். வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டுல அவங்களுக்கு மனம் வந்து நிக்காது. டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. ஒரு மனசு வந்து அலைப்பாயுறது ஜாஸ்தி. இப்ப அவர் வீட்டை விட்டு போயிட்டு இத்தனை கஷ்டங்கள் பட்டு இத்தனை சுத்தி இத்தனை திரிஞ்சு இதெல்லாம் பண்ணப்புறமாதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாமே தெரிஞ்ச அப்புறமா எதுவுமே ஹெல்ப் பண்ணலையே நமக்கு அப்படின்னு எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த விரக்தியில உட்காரும் போதுதான் அங்க சுவாசத்தோட கனெக்ட் ஆகுது. இது வந்து இதுவே யசோதரா மாதா சொல்லி இருந்தா அவரால அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. அது தானா வந்து விழுந்து இழைஞ்சு அது வந்து அவரா டிஸ்கவர் பண்ணதாலதான் அவ்வளவு ஒரு அச்சீவ்மெண்ட் அவளால ஒரு நைட்ல அவர் அவ்வளவு என்லைட் ஆக முடிஞ்சது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நமக்கு வந்து பத்ரிஜி சொல்லிட்டார். எல்லாருமே பத்ரிஜி சொல்லிட்டோம், பிளைண்டா நம்ம பண்ணிடுறோம். ஸோ பிளைண்டா பண்ணிடுறதால இங்க என்னன்னா அவர் அளவுக்கு நம்மளால போக முடியல. நம்மளும் அந்த மாதிரி இது பண்ணணும். ஸ்ரவணம், இப்ப ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சாட்சாத்காரம் சொல்றோம். ஸ்ரவணம் நல்லா கேட்கணும். மனனம் அப்படின்னா திரும்ப 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 நான் என்ன கேட்டேன், எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, அது திரும்ப 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 நம்ம அத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஃபாலோ பண்ணணும். ஞாபகப்படுத்தி திரும்ப அத ஃபாலோ பண்ணணும். சாதனை செய்யணும். இதெல்லாம் செய்யும் போதுதான் நம்ம சாதனை ஒரு விஷயத்த கேட்கணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும்னா அதை திரும்ப நம்ம நினைச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். மூணாவதா சாதனை செய்யும் போதுதான் கம்ப்ளீட்டா சாட்சாத்காரம் அப்படின்னா 100% நீங்க அதுவா மாறுறீங்க. அதுவா நீங்க மாறுவதுதான் சாட்சாத்காரம். சோ நம்ம அதுவா மாறிடுறோம். அந்த சாட்சாத்காரம் ஒவ்வொரு ஞானத்திலையும் இருக்கணும். இப்ப என்லைட்மெண்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஒன் டைம் ஆகிறது இல்லை. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது என்லைட்மெண்ட். இப்போ போனை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இன்னைக்கு ஒரு புது ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல என்லைட்மெண்ட். நான் இப்ப இன்னைக்கு சமையல் பண்ணேன், ஒரு புதுசா கண்டுபிடிச்சு நான் ஒண்ணு பண்ணேன், சோ அதுல என்லைட்மெண்ட். என்லைட்மெண்ட் அப்படின்றது நாட் ஓன்லியே ஒன் திங். ஈச் அண்ட் இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அத்தனை விஷயங்கள்ல என்லைட் ஆயிட்டே இருக்கீங்க. இது என்லெஸ். என்லைட்மெண்ட் அப்படிங்கும் போது என்லெஸ். நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நம்ம ஒரு காமனா என்லைட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். பட் ஆனா அது வந்து தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு நமக்கு வர தியான அனுபவங்கள் நமக்கே புரிய மாட்டேங்குது. இப்போ மேடம் கூட சொன்னாங்க, எனக்கு என்னமோ நடக்குது, புரியல. சோ அது புரியுது பாருங்க. இப்போ வந்து எனக்கு என்ன நடக்குது தியானத்துல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அர்த்தம் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னா அது என்லைட்மெண்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்போ உங்க உடம்புல ஏதோ நடக்குது, நீங்க ஏதோ விஷுவலைஸ் பண்றீங்க, நீங்க ஏதோ தியானத்துல தெரிஞ்சுக்கிறீங்க, பாக்குறீங்க, கேக்குறீங்க, உணர்றீங்க. இப்ப என்கிட்ட கேட்கும் போது அது நான் வந்து எப்படி பார்ப்பேன், ஜஸ்ட் ஒரு கதை மாதிரிதான் எனக்கு தெரியுது. பட் ஐ எம் நாட் எக்ஸ்பீரியன்சிங். அதுக்கு நான் வந்து ஒரு வியூகமா தான் சொல்ல முடியுமே தவிர வாட் யூ காட், நீங்க எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றது 100% என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு உணவை வந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோட ருசி புரியும். இதோ நான் இங்க நல்ல அழகான ஒரு பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஒரு குலோப்ஜாம், ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், நல்லா இருக்கு. ஆனா அது நல்லா இல்ல. ஆனா பார்க்கதான் நல்லா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இல்ல. அப்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லும் போது நீங்க நம்பிடுறீங்க இல்ல? சாப்பிட்டு பார்த்தா தானே அதோட ருசி தெரியுது. இப்பதான் குலோப் ஜாம் எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்து உடம்பு டீடாக்ஸ் பண்ண நல்லா சாப்பிடுங்க. உடம்பு டீடாக்சிங் இதுக்கு வந்திருக்கு இப்பதான். ஓகே, நம்ம வந்து ஞான குலோப் ஜாம் சாப்பிடுவோம். அதான் மேடம் அவங்க. ஆனா அந்த
ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அகண்ட தியானம் முடியும் பொழுது வந்த அந்த நாலஞ்சு நாள் எனக்கு ஃபுல்லா எனக்கு உட்கார முடியல. அது வந்து அப்புறம் நின்னுடுச்சு. திருப்பி இப்போ அப்பதான் நினைச்சேன், ஓ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பேஸ்ல இருந்து எழும்பி எழும்பி அது கிளியர் ஆகும் போல இருக்கே என்னோடது அப்படின்னு நினைச்சிட்டேன். சரியா உட்காரவே முடியல. இப்படி நெளியலாம் போலவே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆயிருச்சு. நல்லா இருந்தது. உள்ள தியானத்துல உட்கார்ந்தது இந்த வேலை எல்லாம் நடக்குது. அப்புறம் முடிச்சதையும் அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஆமா. இப்ப இன்னையில இருந்து ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நான் அழகா உட்காந்துட்டு ஒரு 2 hours எல்லாம் காலையில உட்காந்துட்டேன். ஒண்ணுமே ஆகல. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அது ரிப்பீட் ஆகும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ திரும்ப நார்மல். ஸோ நம்ம வந்து இங்க என்னன்னா உள்முகமாக டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பாதையில போகிறோம், அங்க தடை வந்துச்சு, அந்த தடைக்கு திரும்ப ஹீலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ முடிஞ்சிருச்சோ திரும்ப டிராவல் நடந்துட்டே இருக்கு. திரும்ப உள்முக டிராவல் நம்ம உள்ள போயிட்டே இருக்கோம். திரும்ப அங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு தடை வருதுன்னா அங்க திரும்ப உங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஸோ லைக் தட் நம்ம உள்ள டிராவல் பண்ண 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 அந்த உள்முகமான பயணத்திலேயே எத்தனையோ தடைகள், அந்த தடைகளால நமக்கு திரும்ப இந்த ஹீலிங் ப்ராசஸ், கிளீனிங், கிளென்சிங், நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம், இது எல்லாமே நடக்கும். அது நடக்கிறப்போ பழையபடி இல்ல, அன்னைக்கு நடந்த மாதிரி இல்ல, வி கேன் நாட் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து எப்பயோ போயிடுச்சு. அது வந்து பழைய ஊருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஊர் தாண்டிட்டோம். இப்ப நம்ம புது ஊர்ல போறோம். இப்ப எப்பவுமே புதுசாதான் இருக்கும். நிறைய பேர் வந்து நான் வந்து பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு எப்பயும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து தாண்டவே இல்லை, அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. ஸோ மெடிடேஷன்ல எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குன்னா யூ ஆர் நாட் கோயிங் ஃபார்வர்ட். அதே இடத்துல இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம பயணிக்கிறோம், தொடர்ந்து முன்னேறோம் நம்ம அப்படின்றது தான். ஒவ்வொரு படியா ஏறுறோம். ஒவ்வொரு படி ஏறும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே நமக்காக தான். அது எல்லாமே அக்செப்டன்ஸ். அப்போ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப நல்லா இல்லை, இப்போ ஏதோ இதுவா இருக்கு, கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தியானத்துக்கு புதுசா வரும்போது எப்படி இருப்போம், ஃபுல் கண்டாமினேட்டட். அப்போ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் வாவ் வாவ் சூப்பரா இருக்கும். இப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா எல்லாமே நமக்கு கிளென்சிங் ஆயிடுச்சு, எல்லாமே மனசு வந்து கிளீன் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்குவத்துல இருக்கும். இப்போ பழசு நம்ம புதுசா பண்றப்போ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்கே நம்ம வந்து எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றோம். இப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அதை கடந்துட்டோம். இப்போ நமக்கு அந்த துளி தேவையில்லை, பெருசா தேவை. பெருசா வரும்போதுதான் நம்ம திரும்ப நமக்கு ஹாப்பியா இருக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு கலர்ஸ் கிடைச்சோம், கலர்ஸ் தெரிஞ்சது, அப்பா வாவ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நமக்கெல்லாம் கலர்ஸா, ஓகே ஓகே அப்படின்னு நம்ம சாதாரணமா கலர்ஸா சரி அப்படின்னு நமக்கு அது அசால்ட்டா போயிடும் இல்லையா. அந்த மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு அந்த கலர்ஸ்னால அது ஒரு பெரிய ஒரு மலை ஏறின மாதிரி அவங்க அப்படி ஒரு ஹாப்பியா இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் கூட நம்ம சாதனைக்கு நம்ம மேல போக 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 நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு குட்டியா தெரியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம ஞானம் பெருகுது, நம்ம நிறைய என்லைட் ஆகிறோம். சோ சின்ன என்லைட்மெண்ட்ல இருந்து பெரிய என்லைட்மெண்ட்க்கு போறோம். இதேதான் நான் அன்னைக்கு சொல்றது. வெட்னஸ்டே வந்து எங்க அம்மா வந்து வர சொல்லி இருந்தாங்க. அங்க அவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்ல இருக்காங்க. எனக்கும் அப்பாவுக்கும் சொல்லி கொடுத்தேல்ல, அதே வந்து நீங்க சொல்லி தரையா அப்படின்னாங்க. சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னமோ அங்க செக்ரட்டரி கூட எல்லாம் பேசிட்டு எப்படியோ எல்லாம் ஆளை சேர்த்திட்டாங்க. ஹால்லயே வச்சுக்கலாம், வீட்டுல பத்தாது. ஹால்ல ஒரு 30 சேர்ஸ் சும்மா போடலான்னு போட்டாங்க. கடைசியில பார்த்தா சேர் எடுத்து ஒரு 55 பேர் வந்துட்டாங்க சீனியர்ஸ். வெரி நைஸ். இதே டாபிக் தான் எடுத்தேன் மேடம், யோக பரம்பரை தான் எடுத்தேன். அவங்க 1 hour தான் டைம் கொடுத்தாங்க. சீனியர்ஸ் எல்லாம் உட்கார மாட்டாங்க மேடம் அப்படி இப்படின்னாங்க. அந்த செக்ரட்டரி வந்து ரஜோ குணத்துல இருக்காரு.
ஸோ அவர் வந்து சொன்னாரு உட்கார மாட்டாங்க. ஓகே சார், நான் 1 ஹவர்னா ஹாஃப் அன் ஹவர்ல வந்து எல்லாம் சொல்லிட்டு நம்ம தியானம் பண்ணலான்னு போறபோது, எங்களுக்கு இப்ப ஸ்நாக்ஸ் வேண்டாம், நீங்க முடிங்க, அப்புறம் பண்ணிக்கலாம். உமா நீங்க முடிங்க முடிங்கன்னு எல்லாரும். அம்மா ஏஜ் ஆன்டி 75, ஓகே ஆன்டி நான் அதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் தியானம் பண்ணிட்டு அப்புறம் தான் எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இது தியானம் நிறைய பேர் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பத்ரிஜி கூட டிராவல் பண்ண ஒருத்தரே அங்க ஓ சூப்பர். நான் அவர் வந்து பூனால வந்திருக்காரு. பூனால இருந்து அவர் வந்து பத்ரிஜி கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன், ஆனா டச் விட்டுருச்சு, இப்ப நீங்க வந்து என்னை ட்ரிகர் பண்ணி விட்டீங்க அப்படின்னாங்க. மேபி அதுக்கு தான் இந்த கிளாஸ் டிவைன் அரேஞ்ச் பண்ணுச்சா என்னமோ தெரியல சார் அப்படின்னு சொல்லலாம். நல்லா நீங்க வந்து அந்த கிளாஸ் எடுத்துட்டீங்க. சோ இப்போ பத்ரிஜியோட டிராவல் பண்ணவர் இருக்காருன்னு சொன்னீங்க, அவரை வந்து இன்சார்ஜ் போட்டுருங்க. யூ ஹேவ் டு மெயின்டைன் இந்த குரூப்பை வந்து நீங்க டெய்லி உட்கார வைங்க, அவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருங்க. சோ நம்ம வந்து டெய்லி போக முடியாது. நம்ம எப்போ எங்க கிளாஸ் எடுத்தாலும் அந்த குரூப்ல ஒருத்தரை நம்ம இன்சார்ஜ் பண்ணி நீங்க எவ்ரிடே பாத்துக்கணும். ஏன்னா அந்த ரெகுலர் புஷ் அப் இல்லாம பெரிய பிகினர்ஸ் வர மாட்டாங்க. சோ நீங்க அவருக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டு, அவரோ இல்ல உங்க அம்மாவோ யாரோ நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க ஒருத்தரை வந்து டெய்லி பண்றாங்களா ஜஸ்ட் ஒரு அவங்க கிட்ட மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க, அவங்கள பாத்துக்க சொல்லுங்க. 5 நிமிஷம் உட்காரட்டும், 10 நிமிஷம் உட்காரட்டும், லைக் தட். அப்படி சொல்லும் போது நீங்க எடுத்த அந்த கிளாஸ் வந்து அவங்க வந்து கேட்டாங்க, பட் அது வந்து இன்னும் யூட்டிலைஸ் ஆகும். ஆமா ஆமா. அதுல வந்து ஒரு 80 இயர்ஸ் ஒரு மேடம் டாக்டரா இருந்துட்டு ரிட்டையர் ஆயிருக்காங்க. உமா நான் 8 இயர்ஸ் ஆச்சு, நான் எவ்வளவு நேரம் பண்ணணும்னாங்க. நீங்க 80 மினிட்ஸ் பண்ணிதான், பட் டு ஸ்டார்ட் வித் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ், அப்புறம் 20, மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் உட்காந்துக்கலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே மேடம். சோ அதுதான் மெயின் திங். நம்ம எல்லாரும் ரெகுலரா பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் போனோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து அங்க எல்லாரும் ரெகுலரா பண்ணணும். இதுக்கு என்ன வாய்ப்பு, அதை வந்து நம்ம அங்க கொடுத்துட்டு வரணும். சோ அப்பதான் நம்ம கொடுத்த கிளாஸ்க்கு ஒரு நம்ம ஒரு நல்லது செய்யறோம், டூயிங் பர்ஃபெக்ட்லி அப்படின்றது ஒரு இது. ஒன்ஸ் நம்ம போகும்போது நம்ம போய் எடுக்கும்போது எல்லாருமே சூப்பரா கேட்பாங்க, எல்லாம் அப்படியே ஆஹா ஓஹோன்னுவாங்க. நம்ம வந்துட்டா அப்படியே. நான் இங்க ஸ்கூல் கெட் டுகெதரும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர்த்துக்கு இந்த மாதிரி மெடிடேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுல வந்து 2 பேர் ரெகுலரா டே 41 நேத்தோட முடிஞ்சது. கரெக்டா ஒருத்தர் வந்து 10:45 11 மணிக்கு கூட அவங்க மெசேஜ் போடுவாங்க, டுடே டே இவ்வளவு டன் அப்படின்னு. பாக்கி எல்லாமே வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்றோமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் ஏதோ ஒருத்தராவது, அது மேபி அந்த ஒருத்தருக்கு வேண்டிய அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட் கரெக்ட். சோ அதுதான் நம்ம வந்து பண்ணணும். நம்ம கொடுக்குறோம், ரெகுலரைஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம வரணும். அண்ட் வந்து நீங்க சொல்லணும், எல்லாரும் பண்ணுங்க, 41st டே திரும்ப என்ன வந்து கூப்பிடுங்க, நான் அன்னைக்கு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரேன், சம் விஸ்டம் சர்ப்ரைஸ் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க அப்படி. சோ அப்ப வந்து என்ன செய்வாங்க, 41 டேஸ் நம்ம முடிச்சுட்டு அவங்களை திரும்ப கூப்பிடணும். எஸ். ஆனா எல்லாம் கொஞ்சம் அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கடினமா இருக்கு எல்லாரும் போய். ஆனா எல்லாம் நல்லா கவனிச்சு அவங்க என்ன சொன்னாங்க, 15 மினிட்ஸ் போனதே தெரியல. 15 மினிட்ஸ் தான் மெடிடேஷன். அது நீங்க எங்கேயோ எங்களை மெடிடேஷன் வேர்ல்டுக்கு போயிட்டோம், பத்ரிஜி மியூசிக் தான் போட்டிருந்தது, ஃப்ளூட், எங்கேயோ போயிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது கன்சிஸ்டன்சின்னா அது யாரோ ஒருத்தர் இருந்து அவங்களை தட்டிக்கிட்டே இருக்கணும், கமான் கமான் சொல்லணும். இங்க ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் நம்ம ஒருத்தர் வந்து இன்சார்ஜ் எடுத்து உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த 10-15 டேஸ்க்கு அப்புறமா அது ரெகுலர் ஆயிடும். அப்ப யாருமே வந்து சொல்ல தேவையில்லை. சோ அது வரைக்கும் ஒருத்தர் இருக்கணும். சோ இப்ப நீங்க இன்சார்ஜ் போட்டீங்கன்னா அவரும் அந்த விட்டு போன இது வந்து அவங்க நான் பண்ணணும், நானும் பண்றேன், எல்லாரையும் பண்ண வைக்கணும், அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கும் புரியும். ஏன்னா நான் பிரமிடே